ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா பலரும் பேச தயங்குற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம டெய்லி லைஃப்ல மலம் கழிக்கிறதுக்கு எந்த முறை சிறந்தது? இந்தியன் டாய்லெட் ஸ்டைலா இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்டைலா? இத பத்தி ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. பொதுவா நம்ம ஊர்ல குத்த வச்சு உட்கார்ந்து மலம் கழிக்கிறது தான் பழக்கம். ஆனா இப்போ சிட்டி சைட் மட்டும் இல்லாம கிராமங்கள்லயும் வெஸ்டர்ன் டாய்லெட் அதிகமாயிடுச்சு. இதுல எது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு அமெரிக்காவோட நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 முறையிலுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல மலக்குடல் வாய் எந்த பொசிஷன்ல இருந்தா மலம் ஈஸியா வெளியேறும்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்தியன் ஸ்டைல்ல நாம குத்த வச்சு உட்காரும்போது நம்ம தொடைகள் வயிற்றை அழுத்தும். அப்போ நம்ம உடம்பு இயல்பாவே முன்னாடி சாயும். இதனால நம்ம மலக்குடல் வாய் நேர்கோட்டில் வந்து மலம் ரொம்ப ஈஸியா வெளியேறிடும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆனா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நாம சேர்ல உட்கார்ற மாதிரி நிமிர்ந்து உட்காரும்போது அந்த பாதை வளைஞ்சு இருக்குமாம். இதனால மலம் வெளியேற நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்க வேண்டியிருக்கு. இதனால தான் சிலருக்கு மலச்சிக்கல், செரிமான கோளாறெல்லாம் வருதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆனா அதுக்காக வெஸ்டர்ன் டாய்லெட் கெடுதல்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வயசானவங்க, முழங்கால் வலி இருக்கிறவங்க, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ரொம்ப வசதியா இருக்கு. அவங்க இந்தியன் ஸ்டைல்ல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்றீங்கன்னா அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன சிக்கல்களை சரி பண்ண ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்கு. உங்க காலுக்கு அடியில ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கிட்டீங்கன்னா மலக்குடல் வாய் நேராகும். இதனால மலம் கழிக்கிறது ரொம்பவே சுலபமாகும்னு டாக்டர் கயல்விழி ஜெயராமன் சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா ஆரோக்கியம்னு பார்த்தா இந்தியன் ஸ்டைல் கொஞ்சம் பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.